ரைட். ஜீரோ டு ஹீரோ பேரே ரொம்ப ரைமிங்காக இருக்குல்ல. ஓகே, என்னென்னா எனக்கு வந்து ஒரு 2 உதவி பண்ணுங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம், இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக நம்மளோட குரூப்புக்கு போயிட்டு, வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு இந்த மெட்டீரியலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கையோட உங்களோட 11th ஸ்டாண்டர்டோட வால்யூம் 1 புக் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற சீரீஸில் வந்து மோரோவர் உங்களுக்கு வந்து ஒரு 4 சீரீஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சீரீஸ்லையும் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட 11th and 12th போர்டு எக்ஸாமில் ஒரு வால்யூமில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் டெரிவேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் பேசுகிறத விட, இந்த செஷனில் நான் பேசுகிறத விட உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஒன்று. இன்னொரு விஷயம், அப்படி இல்லாட்டினா நம்ம செஷனை பார்க்கும்பொழுதே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு, எதர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாலும் பரியோ, இல்லை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன்ஸ். ரைட்டா? ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ண போகலாம். ஹாய் எவ்ரிவன், நான் நவநீதன். இந்த செஷன் எண்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து கடந்து வந்த வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எங்களோட சோஷியல் மீடியாவிலே நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ், எங்களோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11th ஸ்டாண்டர்டோட இன்றைக்கி நம்ம போர்ஷன்ஸ் வந்து என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்மளோட டார்கெட் வந்து 11th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், முக்கியமான டாபிக்ஸ் ப்ளஸ் டெரிவேஷன்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு புக்ஸ் இல்லாமல் இந்த இதை பார்க்க வேண்டாம். உங்கள் புக்கையும் நீங்கள் கையோட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எய்தர் அந்த நான் சொல்கிற ஒரு டாபிக் பக்கத்தில் இந்த சிம்பிள் இல்லாட்டினா இந்த சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். ரைட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கிற சாப்டர் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப மனசாட்சியே இல்லாமல் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான சாப்டர் அப்படின்னு. ஆக்சுவலாக ஈஸியான சாப்டர் தான், பட் என்னை மாதிரி பேசனுக்கு வந்து அதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த சாப்டரில் இருக்கிற ஒரு 4-5 டாபிக்ஸை வந்து நம்ம ஓவராலாக ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த 4-5 டாபிக்ஸில் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்தளவுக்கு அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ நிறைய இடத்துல அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் தென் இந்த இன்டர்நேஷனல் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான டாபிக்ஸாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களோட புக்கில் வந்து இந்த டாபிக்ஸை ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் படிச்சிருக்கும் போது இந்த டாபிக்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக்ஸ் உங்களோட டிவிஷன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக உங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த இன்சைட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு PDF கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாப்டரோட நீங்கள் உங்களோட புக் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறது இதில் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட புக்கில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம்பிள் 1.1. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.1ல இருந்து இந்த கொஷின் நீங்கள் எப்படி மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் சிம்பிளோ இல்லாட்டி ஒரு டாட் சிம்பிள் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1.1, 1.2, 1.3, 1.3 அண்ட் 1.4, 1.5. சரிங்களா? ஸோ இந்த 4-5 ப்ராப்ளத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராஸ் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டராக நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் லேட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன்ஸ் வந்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். அண்ட் எக்ஸஸ் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்குன்னா 3, 5, 1.3, 1.5, 1.9, 1.11, 1.12, 1.15. லெட்ஸே அதை இன்கேஸ் அங்கே பாருங்கள், புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏரியாஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செஷன் பார்க்கும்பொழுது சைட் பை சைடு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரைட்டா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் உங்களுக்கு என்னென்ன முக்கியமான ஏரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் சொல்லியிருக்க அந்த 4 டாபிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், டைமென்ஷனல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அந்த டாபிக், அண்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இது முக்கியமான டாபிக்ஸ். அண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இதுதான்.
முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் முக்கியமான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் இதுதான். ஆக்சுவலாக நான் இந்த ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாமுக்கு முன்னாடி வாத்தியார் வந்து சார் வந்து ஒரு சாரோ மேடமோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட மாட்டாங்க, சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் இல்லை எல்லாருமே அதை பார்த்துருப்போம். யூஸ்வலாக அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான 5 மார்க் வந்து மிஸ்ஸு சொல்லிட்டு போயிடுவாங்க. முக்கியமான 10 மார்க் வந்து பிக் கொஸ்டின்ஸை வந்து 1 or 2 கொஸ்டின்ஸை மட்டும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படியே பறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில் அதை மட்டும் நல்லா இன்னும் வந்து நல்லா படிச்சு போவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக இதை நம்பலாம். ஓகே, ஸோ மோரோவர் இதை மட்டும் நம்பிட்டு போங்க அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் படிக்கும் பொழுது இதை கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் எட்ஜில் இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியல, நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் தயவு செஞ்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இந்த டாபிக்ஸ், இந்த எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்னா வச்சும் நீங்கள் கோப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க. ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன். மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 3 டாபிக்ஸ் தான் இருக்குது. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் அப்படின்ற வேல்யூ, சரி இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஆவரேஜ் அப்படின்றது வந்து நீங்கள் எங்கே எடுப்பீங்க ஆவரேஜ் வேல்யூ நீங்கள் எங்கெல்லாம் அந்த வார்த்தை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான வேல்யூ உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மோஷன் வந்து எப்போ இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் வேல்யூக்கு நீங்கள் வருவீங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து ஒரு நான் யூனிஃபார்மாக இருக்குன்ற பட்சத்தில் தான் அந்த இடத்துல நான் யூனிஃபார்மாக இருக்கும்பொழுது நீ என்னது அந்த உங்களோட மோஷன்ஸ் வந்து அந்த த்ரூ அவுட் தி ஜேர்னி உங்களோட வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் ஒரு த்ரூ அவுட் தி ஜேர்னி ஒரு ப்ராப்பரான வெலாசிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அதோட டைம் தெரியும். அந்த 2 ரேஷியோஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான வேல்யூ சொல்ல போகிறீங்க. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ரைட்டா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடோமீட்டரில் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஒன் ஷார்ட்ஸில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உங்களோட ஸ்பீடோமீட்டரில் காமிக்கிறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். அந்த ஷார்ட்டஸ்ட் டைம் டியூரேஷனில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்றதோட ரேஷியோஸ் தான் உங்களோட வெலாசிட்டி. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதே மாதிரி ஆக்சலரேஷன் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். இது எல்லாத்தையும் தவிர இந்த பிக் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன், இந்த கைனமெட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அந்த டெரிவேஷன்ஸுமே உங்களுக்கு முக்கியமான டெரிவேஷன்ஸாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் அதையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மிங் டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து முக்கியமானதாக இருக்குது. 2.1, 2.2, 2.3, 2.4 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸஸ் ப்ராப்ளத்தை பொறுத்த அளவுக்கு தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸஸ் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு முக்கியமான ஏரியாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது வந்து இது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் தயவு செஞ்சு இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்பவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், உங்களோட இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ், உங்களோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். இது உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. அண்டு தேர்ட் சாப்டர் வந்து மோஷன் இன் பிளைன். மோஷன் இன் பிளைன் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டல் மோஷனோட ஈக்குவேஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன்ஸ். லைட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய, ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டெரிவேஷன்ஸ் பார்ட் வந்து அந்த ப்ரொஜெக்டல் மோஷனுக்கு உண்டான ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்கும். அந்த டெரிவேஷன்ஸில் வச்சு தான் என்ன சொல்லுவோம், இந்த ப்ரொஜெக்டல் மோஷன் அப்படின்றத வந்து ஒரு பேரபோலிக்காக அது போகக்கூடிய ஒரு மோஷன் அப்படின்றத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸாக இருக்கும் இந்த ப்ரொஜெக்டல் மோஷனோட ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த பேசிக்காக ஒரு வெக்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது, அதை சப்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் முக்கியமானது வந்து ஒரு ப்ரொஜெக்டல் மோஷன் வந்து ரேஞ்ச் பார்க்குறது, மேக்ஸிமம் வேல்யூ பார்க்குறது, அப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட், இது 3மே உங்களுக்கு முக்கியமானது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதுவுமே பிளைனாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒன் ஷாட்டில் வந்து நீங்கள் ஒன் ஷாட் சீரிஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் டாபிக் பை டாபிக் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ள விதமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு. ஸோ உங்களோட டாபிக்ஸ் பொறுத்தளவுக்கு வெக்டர்ஸ், அடிஷன், கிராஃபிக்கல் மெத்தட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அப்படின்றது வந்து உங்களோட ஃபிசிக்ஸை கடைசி வரைக்குமே துரத்திக்கிட்டு வரது என்னது, இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர். விச் மீன்ஸ் ஒரு வெக்டரை வந்து நீங்கள் 2 ரிசால்வ் பண்ணுவீங்க, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் ஒய் ஆக்சிஸ். இந்த அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் ரிசால்வ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது எஃப் வெக்டர் அப்படின்னு சொன்னால் இது எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து எஃப் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி இது எதை பேஸ் பண்ணி இது ஹாரிசானல் வெக்டராக இது வெர்டிகல் வெக்டராக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா இந்த காம்பனன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பொசிஷன் மட்டும் அந்த ப்ரொஜெக்டல் மோஷன் இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகே, ப்ரொஜெக்டல் மோஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். And coming back to excess problems and example problems, excess problems வந்து உங்களுக்கு 3.1ல இருந்து 3.1, 3.2, 3.4, 3.5, 3.7 இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அண்டு 3.3 அப்படின்றதுல இருந்து 3.3, 3.5 எல்லாமே ஆட் நம்பரை கொடுத்துருக்காங்களா, 3.5, 3.7, 3.9, 3.12, 14, 15 இது எல்லாமே இந்த எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, உங்களோட புக்ஸை காமிக்கிறேன். உங்களோட புக்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இவனே ஆக்சுவலாக செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் ஆக்சுவலாக அதை நான் எடுக்கலை. பட் நீங்கள் புக்கையும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கோப்பை பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த பிளைன், ஸ்ட்ரைட் லைன், பிளைன் அண்டு லாஸ் ஆஃப் மோஷன் இது எல்லாமே ஒரு மெக்கானிக்ஸில் இருக்கிற ஆக்சுவலாக நம்ம ஆஃப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம மெக்கானிக்ஸில் என்டர் ஆயிடுவோம். இதில் நமக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து நம்மளோட லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து இந்த கன்சிடரேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஓகே, இந்த கன்சிடரேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன நடக்கும், இந்த கன்சிடரேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து நமக்கு எக்ஸிபிட் பண்ணுவாங்க. என்ன கண்டிஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், 0வாக இருக்கணும். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 0வாக இருக்குன்றது தான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லீனியர் மொமெண்டத்தோட கன்சர்வேஷனை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும், நீங்கள் அதை வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா, அன்லெஸ் ஆர் அன்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது, அதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை நீங்கள் எக்ஸிபிட் பண்ண முடியும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது முக்கியமான விஷயம். அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றதுமே உங்களுக்கு முக்கியமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் உங்களுக்கு 3 விதமான ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஓகே, அந்த 3 விதமான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு 2 ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, தேர்ட் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் நம்ம பார்க்க போகிறது விஷயம். அண்ட் காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் லைக் உங்களோட ஃப்ரிக்ஷனாக இருக்கட்டும், ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன்ஸ், இந்த போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரது இருக்கும். இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட்டில் இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான விஷயங்கள் தானே. இனர்ஷியா பேசக்கூடிய ஒரு ஏரியா இது. இனர்ஷியா அந்த செகண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கக்கூடிய ஏரியா, F = mE அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஏரியா. தேர்ட்ல அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, அண்ட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து வேற ஆப்ஜெக்டில் அது நிகழணும், ஒரே ஆப்ஜெக்டில் அது இருக்கக்கூடாது, வேற 2 ஆப்ஜெக்டில் அது நிகழணும். அதுதான் உங்களுக்கு அந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லாஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த டெரிவேஷன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மோஷன் ஆஃப் கார் ஆன லெவல் ரோடு அண்ட் பேங்க் ரோடை பொறுத்தளவுக்கு அந்த 2 டெரிவேஷன்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டெரிவேஷன்ஸாக இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 4.1, 4.3, 4.6, 4.8, 4.9, 4.10 அண்ட் 4.11 இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ப்ளஸ் உங்களோட எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸுக்கு வந்தீங்கன்னா 4.3, 4.6, 4.7, 4.9, 4.10, 4.12, 4.13 இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியாஸாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் இதை கூட நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறத விட அட்லீஸ்ட் நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், இந்த எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ்னாச்சும் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ரெக்ரெட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களோட எக்ஸாம்ஸ். ஸோ அண்ட் ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ ஒர்க் எனர்ஜி பவர் இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஒர்க் எனர்ஜி பவர். இந்த ஒர்க் எனர்ஜி பவரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஒர்க் எனர்ஜி தியரத்தோட டெரிவேஷன்ஸ் தான் இருக்கிற முக்கியமான. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெரிவேஷன்ஸ் என்ன இருக்குது, இந்த ஒர்க் எனர்ஜி டெரிவேஷன்ஸ் தான், ஒர்க் எனர்ஜி தியரத்தோட டெரிவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு 1 or 2 டைம்ஸ் வந்து கையோடு எழுதி பார்த்துட்டு போயிருங்க. அந்த டாபிக்ஸை பொறுத்தளவுக்கு பொட்டன்ஷியல் ஒர்க் எனர்ஜி தியரம் முக்கியம், ரொம்ப முக்கியம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி, கொலிஷன்ஸ். இந்த கொலிஷன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸே பண்ணிட வேண்டாம். ஓகே, கொலிஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ஸ் வந்து எதர் நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொலிஷன் டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக். கொலிஷன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட், ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்ஸ் ஃபார் ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ கமிங் பேக் டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு 5.1, 5.2, 5.4, 5.6, 5.8 அண்ட் 5.11 இந்த டாபிக்ஸ் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம்ஸ். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கமிங் பேக் டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து 5.2, 5.4, 5.6, 5.9, 5.10,
5.15, 16, 18 and 21 வந்து இந்த இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸில் இருக்குது, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ஓகே, ஸோ தென் நமக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டோம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வாஸ்ட் சாப்டர், கரெக்டாக? அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவேவும் நீங்கள் அந்த சாப்டரை உடச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும் இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் யாருமே காம்ப்ரமைஸே பண்ணாமல் நீங்கள் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள், ரொம்ப கோரான விஷயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து உங்களுக்கு முக்கியமான ஏரியா. அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி போகிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்வைசபிளாக இருக்காது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேர் த மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு ஒரு விஷயங்களுக்கு எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை கூட. அண்டு எங்கே உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் மோஷனும் ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் வந்து ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு நிகழும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமா? அந்த சென்டர் ஆஃப் மாஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும். சரியா? இது இன்னொரு விதம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரியான உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இருக்கிற ஒன் ஷாட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபுல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து முக்கியமானது. அந்த மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் அதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்ஸாக படிச்சுப்பீங்க. இப்போ அதே மாஸ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் இருக்குன்னா நீங்கள் அந்த சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி நீங்கள் சொல்லலாம், சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சலரேஷன் நீங்கள் சொல்லலாம், அந்த சென்டர் ஆஃப் மாஸோட மொமெண்டம் சொல்லலாம், அந்த சென்டர் ஆஃப் மாஸில் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற நெட் ஃபோர்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே பேச முடியும்னா இந்த மோஷன் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்றத பேச முடியும். இது எல்லாத்தையுமே வேறு விஷயங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கையோட வெலாசிட்டி லேர்ன் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி லேர்ன் பண்ணிடுங்க, ஆக்சலேஷன் லேர்ன் பண்ணிடுங்க, அந்த நெட் மொமெண்டம் லேர்ன் பண்ணிடுங்க, நெட் ஃபோர்ஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே பிறந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் டார்க், இந்த டார்க் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டார்க் அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தை வந்து ஒரே மீனிங் தரக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டார்க், ஃபோர்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த மாதிரி இது எல்லாமே என்ன சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸை வச்சு உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஆனால் அந்த ஃபோர்ஸ் அப்படின்ற வார்த்தையில் இருந்து பிறந்த வார்த்தைகள்லாம் இது எல்லாமே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷன் எல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஓகே, ப்ரெஷர் விச் மீன்ஸ் ஒரு அழுத்தம் அப்படின்றது தான். ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல், ரைட்டா? இப்போ இந்த டார்க் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் லீனியர் மோஷனில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டார்க் அப்படின்ற போது நீங்கள் ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டாபிக் நீங்கள் ஒன் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்ற டாபிக் முக்கியமானது. அந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எப்போ இது வேலிட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குல்ல அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இந்த கன்சர்வேஷன் மொமெண்டம் வந்து அங்கே வேலிடாக இருக்க போகுது. அண்ட் முக்கியமானது அந்த ரோலிங் மோஷன். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு இந்த லாஸ்ட் அந்த ரோலிங் மோஷன் மட்டும் டீலே விட்டு போயிடக்கூடாது. இந்த ரோலிங் மோஷனுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். அண்ட் கமிங் பேக் டு உங்களோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா 6.1, 6.3, 6.6, 6.9, 6.12 இது முக்கியமான உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. அண்ட் எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு 6.1, 6.2, 6.3, 6.7, 8, 9, 11, 12 அண்ட் 17 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸஸ் ப்ராப்ளம்ஸில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம்ஸாக இருக்குது. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷனை பொறுத்தளவுக்கு இந்த சாப்டர் வந்து நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மற்ற சாப்டரும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ரொம்ப கடந்து வர்றதில் வந்து நம்ம ரொம்ப பார்க்குற விஷயம் வந்து இந்த சாப்டரில் இருக்கிற கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப ரியல் டைமில் நிறைய இடத்துல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேட்டலைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணும்பொழுது அந்த சேட்டலைட் வந்து பூமியில் வந்து விழுகாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும். கரெக்டாக? ஆக்சுவலாக நம்ம லான்ச் பண்ணிட்டோம். லான்ச் பண்ணுறது அப்படின்றது இந்த மாதிரி நமக்கு ஒரு லான்ச் பண்ணியிருப்போம். இந்த லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் வந்து நம்ம இப்படியே பூமியவே சுற்றிக்கிட்டே இருக்கே, அது எப்போ தான் நம்ம பூமிக்கு வரும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த சாப்டருக்குள்ளே இருக்குது. ஸோ எப்படின்னா நீங்கள் ஒரு பூமியிலேருந்து நீங்கள் ஒரு பந்தை நீங்கள் மேலே போடுறீங்க, அது கீழே விழுகும். ஓகே, நீங்கள் இன்னும் ஸ்பீடாக போடுறீங்க, மறுபடியும் மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிங்கன்னா அது கீழே வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறது தான் உங்களோட சேட்டலைட். ஓகே, இது எதனால சுற்றுது, அது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் அதை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் இந்த சாப்டர் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இந்த பூமியிலேருந்து யாரையாச்சும் தூக்கி வெளியில் பறக்கடணும்னா பூமிக்கே வராத அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெலாசிட்டியில் நீங்கள் த்ரோ பண்ணணும் அப்படின்றது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றது வந்து முக்கியமான டாபிக். ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றது 11.2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இவ்வளோ ஸ்பீடில்
இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டன் பேக் வராது. சரியா? அந்த அளவுக்கு இந்த ஸ்பீடில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டன் பேக் வராது, ஸ்பேஸ்லேருந்து வெளியில் போயிடும் அப்படின்னு இதை சொல்கிறது தான் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்ற டாபிக் இருக்கும், முக்கியமான ஏரியாஸ். அண்ட் ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டி, அதை ஹைட்டை பொறுத்து ஒரு ஹைட்டை நீங்கள் ஒரு பூமி சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் ஹைட் போக போக கிராவிடேஷன் வேல்யூ வந்து மாறும். பூமி சர்ஃபேஸில் ஆக்சுவலாக அந்த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எர்த் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறத விட ஷீ ஷோர் இருக்கு இல்லையா, நம்ம கடற்கரை இருக்குல்லையா, அந்த கடற்கரை அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ராப்பரான எர்த் சர்ஃபேஸாக இருக்க போகுது. ஸோ நம்ம இருக்கிறது வந்து கடற்கரையை விட மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில் தான் நம்ம கொஞ்சம் ஆல்டிடியூட் அதிகமான ஆல்டிடியூடில் தான் இருப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான ஜியோட வேல்யூ எங்கே கிடைக்கும்னா கடற்கரையில் தான் கிடைக்கும். ஸோ தட் இது அண்டு நீங்கள் பூமியோட சர்ஃபேஸில் இருந்து மேலே போக 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 அதோட வேல்யூ வந்து மாறும். அதே மாதிரி பூமி சர்ஃபேஸில் இருந்து நீங்கள் கீழே போக போகவும் உங்களோட ஜியோட வேல்யூ மாறும். எதுக்கு மாறுது, அது எப்படி மாறுது, அது என்னென்ன ஃபார்முலாஸில் மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நீங்கள் பார்த்துக்கிறணும், முக்கியமான டாபிக்ஸ். அண்டு கமிங் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி உங்களுக்கு முக்கியமானது. அண்டு டாபிக்ஸை பொறுத்தளவுக்கு கெப்லர்ஸ்லாம் அப்படின்றதுலேருந்து தான் அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். கெப்லர்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். அந்த எலிப்டிக்கல் நம்ம பூமி வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் தான் போய்கிட்டு இருக்குது, சர்க்குலர் பாத்தில் இல்லை. அப்போ அந்த ஃபோக்கை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கெப்லர்ஸில் கவர் பண்ணிப்பாங்க. அந்த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் இது பார்த்துக்கணும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமான ஏரியாஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் பேக் டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்துக்கு 7.1, 7.2, 7.4, 7.5, 7.7 இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். அண்ட் 7.3 எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு 7.3, 7.6, 7.8, 7.9, 14, 17, 20, 21 இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களோட 11th வால்யூமில் இருக்க 11th ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தயவுசெய்து நான் அகைன் சொன்ன மாதிரி உங்களுக்கு மற்றதை நான் இந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த குரூப்பில் போயிட்டு இந்த மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட கையில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி அந்த உங்களோட நோட் புக்கில் வந்து இந்த முக்கியமான கொஷின்ஸ் ஏரியாஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான செஷனாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் இட். இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சதை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. பாய்.